மிசல் பாவ் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மட்கி பாஜியை நல்லா ஊற வச்சு முளை கட்டிட்டு சப்ஜியாக பண்ணிவிட்டு அதோட மிக்சர்லாம் சேர்த்து பாவ் பண்ணோட சாப்பிடணும். அதெல்லாம் எப்படி பரமாறுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சப்ஜி சப்பாத்தியோட சாதத்தோடலாமும் நல்லாயிருக்கும். மிசல் பாவ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மட்கி பயிறு இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், க்ரோசரி ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த பயிறு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பச்சை பயிறு மாதிரிலேயே கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். சின்னதாக இந்த காராமணி மாதிரி கலர், ஆனால் பச்சை பயிறு மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த பயிரை நன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நன்னா ஒரு துணியில் கட்டி முளை கட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த முளை கட்டின மட்கி பயிரை தான் நம்ம இப்போ வேக விட போகிறோம். 1 கப்பு முளை கட்டின மட்கி பயிரை எடுத்து அதோட 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதில் டேஸ்ட்டு பிடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேனை மூடி ஒரு 3 விசில் வச்சு அணைக்கணும். இது நல்லா வேகணும் அந்த பயிறு. இதுக்கு மசாலாவுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், 1 இன்ச்சு துண்டு இஞ்சி, அதோட தேங்காய் துருவல் இல்லைன்னா கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம். இப்போது இந்த பயிறு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் தேங்காய் துருவல் இல்லைன்னா கொப்பரை எது எடுத்துட்டுருக்கோமோ அதை லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இந்த அளவு வறுத்துண்டா போகிறோம். கலர் மாறி இருக்கு பாருங்க. இதை தனியாக ஆற வச்சுடலாம், ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். இது வதக்கிறதையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதையும் அதோடு சேர்த்துடலாம். பூண்டு சேர்க்கறதுனாலும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுத்து, கலர் மாறிடுத்து. இப்போது தக்காளியை சேர்க்கணும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி கூட வதக்கலாம். நம்ம இப்போ நல்லா சாஃப்டாகிடுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடலாம், ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல தேங்காயை பவுடர் பண்ணிக்கிறோம். அதோட இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்து இந்த மிளகாப்பொடி, தனியா, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சாச்சு. இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் கடுகு 1 ஸ்பூன், அது வெடித்ததும் ஜீரகம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இப்போ இந்த அரைச்ச விழுத ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். ஏன்னா அந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, மிளகா பொடி, தனியா பொடி, அதெல்லாம்
அதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது நம்ம அந்த வேக வச்ச மட்கி பயிரை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்க்கலாம், தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதே நம்ம சப்பாத்தி சாதத்துக்கெலாம் கூட நம்ம சேர்த்துக்க முடியும். அதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிசல் பாவுக்கு நான் நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா தளர தான் இருக்கணும். அதனால் நல்லா தண்ணியை சேர்த்து கிளறி விட்டுட்டு கொதிக்க விடணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டால் தான் அதோட அந்த டேஸ்ட்டு நல்லா அந்த மட்கி பாஜியில் இறங்கும். இப்போ நல்லா மூடி வச்சுடலாம். நடுவில் ஒரு தடவை எடுத்து கிளறி விடுவோம். திரும்ப மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆயிடுத்து. நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் அதில் பயிரில் சேர்ந்துருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ அதை பாஜியை எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே தண்ணியாக இருக்கும். கீழேருந்து எடுத்தேன்னா இந்த மட்கி பயிரெல்லாம் வரும். இந்த மாதிரி தான் அது பண்ணணும். எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த மட்கி பயிரெல்லாம் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதுக்கு மேலே இதே மாதிரி ஃபர்சான் மிக்சர் இல்லைன்னா நம்ம ஊர் மிக்சர் எதான்னு அது மேலே தூவிட்டு அதுக்கு மேலே அந்த சப்ஜிலேருந்து இப்படி தண்ணியாக இருக்கும் இல்லையா மேலே, அதையும் எடுத்து விடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், பச்சை வெங்காயம், மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் வேணும்னா கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான். இதை பாவு பண்ணோட சேர்த்து சாப்பிடணும். இதான் மிசல் பாவு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.